நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கீங்களா அப்படின்னா லாங் டேர்மில் மந்த் கணக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு சைலண்டான பட் பவர்ஃபுல்லான ட்ரேடிங் ஸ்டைல் இருக்குது. மார்க்கெட்டில் தினமும் சார்ட் முன்னாடி உட்கார வேண்டியிருக்காது. ஸ்க்ரீனுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இருக்க ஃப்ரீ டைமில் இந்த ட்ரேடிங் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகலாம். அது மட்டும் இல்லை, மார்க்கெட்டில் நம்ம ஒரே ஒரு பெரிய மூவை கேப்சர் பண்ணால் மட்டும் போதும். இதை தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவோம். இப்போ ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும், இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுனா நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும், அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு CoinTrade Academy. இப்போ இந்த ஸ்விங் ட்ரேடிங், இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விங்னா என்னன்னு பார்ப்போம். மார்க்கெட் எப்பவுமே மூவ் ஆகும் போது நம்ம பிரைஸ்ல ஒரு இயல்பா ஒரு ஸ்விங்கை பார்ப்போம். அதாவது மார்க்கெட்ல இருக்க பிரைஸ் எப்பயுமே இப்படி போகாது, டிரெக்டா போகாது. நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி தான் போகும். இது அப் ட்ரெண்டா இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டா இருந்தாலும் சரி, நம்ம இந்த ஒரு மூவை தான் ஸ்விங்னு சொல்லுவோம். இந்த ஸ்விங்கை நம்ம கேப்சர் பண்ணி இதுக்குள்ள ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவோமா இருந்தா இதைத்தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவோம். ரைட், இதை கட் பண்ணிடுவோம். நான் இந்த சார்ட்ல காட்டுறேன். இப்போ இந்த ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் எப்போதுமே ஒரே டிரெக்ஷனில் மூவ் ஆகாது. அதாவது மார்க்கெட் இந்த மாதிரி எப்பயுமே மூவ் ஆகாது. ப்ரைஸ் மூவ் ஆகும்போது நமக்கு ஒரு புல் பேக் தந்துட்டு போகும். அதாவது இந்த மாதிரி ஒரு கரெக்ஷனை தந்துட்டு மேலே போகும். இப்படி போகும்போது இது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் இதே மாதிரி தான் போகும், டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் போகும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஸ்விங்னு சொல்லுவோம். இந்த டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சேம் தான், அப் ட்ரெண்டாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம சார்ட்ல பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஏரியாவில் பாருங்க, மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு திரும்ப ஒரு டவுன் ட்ரெண்ட், திரும்ப ஒரு அப் ட்ரெண்ட், திரும்ப ஒரு டவுன் ட்ரெண்ட், திரும்ப ஒரு அப் ட்ரெண்ட். நம்ம இதில் இருக்க இந்த ஸ்விங்கை ஃபோக்கஸ் பண்ணி இதுக்குள்ள என்டர் ஆகும். அப்போ நம்ம என்ட்ரி இங்கே இருக்கும், எக்ஸிட் இங்கே இருக்கும், திரும்ப நம்ம இங்கே என்டர் ஆகுவோம், திரும்ப நம்ம இங்கே எக்ஸிட் ஆகுவோம். இதே விஷயம் தான் நம்ம டவுன் ட்ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த ஏரியா பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு டவுன் ட்ரெண்ட், இங்கே ஒரு அப் ட்ரெண்ட், இங்கே ஒரு டவுன் ட்ரெண்ட், இங்கே ஒரு அப் ட்ரெண்ட், இங்கே ஒரு டவுன் ட்ரெண்ட். அப்போ இந்த டவுன் ட்ரெண்ட்ல இது ஒரு ஸ்விங்கா கன்சிடர் பண்ணலாம், இது ஒரு ஸ்விங்கா கன்சிடர் பண்ணலாம், இது ஒரு ஸ்விங்கா கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்விங்ஸ்ல நம்ம என்டர் ஆகி மார்க்கெட்ல ப்ராஃபிட் மேக் பண்ணுவோம் இருந்தால் இதை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ஸ்விங்கை ஃபைன் பண்ணி என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரேடை நீங்கள் ஹோல்டு பண்ண வேண்டிய டியூரேஷன் எப்படின்னா ஷார்ட் டேர்மாக இருக்காது. சரியா, நீங்கள் சில நேரங்களில், சில நாட்கள், இல்லை சில வாரங்கள் வரைக்கும் உங்கள் பொசிஷனை நீங்கள் ஹோல்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ், அதாவது பெரிய ஒரு ஸ்விங்கை கேப்சர் பண்ணிட்டு நம்ம மார்க்கெட்டில் இருந்து வெளில வரும். இப்போ ஸ்விங் ட்ரேட் பண்ணுற எல்லாருமே ஒரு நாள் டார்கெட்டை புக் பண்ணிட்டு வெளில வர மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஒன்று மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கணும், இல்லை மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு கொடுக்க நிறைய டைம் இல்லை, நீங்கள் ஒரு ஒர்க் போகிறீங்க, நான் இருக்க ஃப்ரீ டைம் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனுக்கு கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், உங்களால் ஸ்விங் ட்ரேட் பண்ண முடியும். இது யாருக்கெல்லாம் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், எனக்கு இருக்க ஃப்ரீ டைமில் நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்விங் ட்ரேடிங்கிறது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவோம், எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். இப்படி மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இந்த ஸ்விங் ட்ரேடிங் நம்ம யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் என்டர் ஆகும்போது நம்மளால நல்ல ப்ராஃபிட்டாக மேக் பண்ண முடியும். காரணம் என்னன்னா, நம்ம மார்க்கெட்டில் இருக்க ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல வால்யூம்ங்கிறது அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல மொமெண்டம் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல மணி இன்ஃப்ளோவும் அதிகமாக இருக்கும். இதனால நம்மளால மார்க்கெட்டில் நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும் இந்த ஸ்விங் ட்ரேடிங் மூலமாக. இப்போ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட் மொமெண்டத்தை ஃபைண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு முதல்ல டெக்னிக்கல் அனலைஸ் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா, CoinTrade Academy நாங்கள் உங்களுக்கு கிரிப்டோ ட்ரேடிங் சொல்லி தரோம். CoinTrade Academy லேர்ன் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே ஓன மார்க்கெட்டை டெக்னிக்கல் வைஸ் அனலைஸ் பண்ணி அவங்களே மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறாங்க. இதுக்கான நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம், வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த குரூப்ல எல்லாம் இல்லை அப்படின்னா கீழே அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பர் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முதல் விஷயம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டில் நமக்கு எப்பயுமே ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுவோம். ஒன்று அப் ட்ரெண்டாக இருக்கும், இன்னொன்று டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். அப்போ நீங்கள் மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஐடென்டிஃபை பண்ண பிறகு நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த புல் பேக்காக வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டில் இந்த புல் பேக்காக அப் ட்ரெண்டாக இருந்தால் நம்ம ஒரு அப் ட்ரெண்டாக இருந்தால் மார்க்கெட்டில் நம்ம ஹையர் லோ ஃபார்ம் வரதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம டவுன் ட்ரெண்டாக இருந்தால் லோவர் ஐ ஃபார்ம் ஆகி ஒரு ஃபுல் பேக்கை தர வரைக்கும் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுவோம். அப்போ ரெண்டாவது விஷயம், நம்ம ஒரு ஃபுல் பேக்காக வெயிட் பண்ணணும். அடுத்து மூணாவது தான், இந்த இடத்துல நம்ம என்ட்ரியை பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கேண்டில் ஸ்டிக் பக்கம் இருக்கணும், எக்ஸ்ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் இண்டிகேட்டர் அண்ட் ஆசிலேட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் இந்த இடத்துல என்டர் ஆகுவோம். இப்போ என்டர் ஆகிற பிறகு மார்க்கெட்டில் நமக்கு சரியான என்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சரியான ஒரு ஸ்டொப்பர்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தேவையான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளானும் உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஸ்விங் ட்ரேடிங் உங்களால் நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும், அதுவும் கன்சிஸ்டன்ஸாக. இப்போ மார்க்கெட் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் ரன் ஆகுது அப்படின்னா சரியான இடங்களில் உங்களுக்கு ப்ராஃபிட்டை லாக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் சரியான ப்ராஃபிட்டை புக் பண்ண தெரிஞ்சாலுமே உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ அந்த ஸ்விங்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக எல்லாரும் 1:2 யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா 1:3. நம்ம எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது 1:2.5. இது எப்போதுமே பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் எப்படி எல்லா ட்ரேடரும் ப்ராஃபிட்டாக மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம CoinTrade Academy யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.